ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வேதாஸ் ப்ளாக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் ப்ளாக் வீடியோ தான். ஆக்சுவலி அது வந்து நேற்றே நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். சண்டே வந்து போயிருந்தோம் ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி. கோவிலுக்கு தான் போயிருந்தேன், எங்கேயும் போல். ஈஸியார்லையும் கேளம்பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு 2 கோவில் தான் போயிருந்தோம். பட் நான் நேற்று எடுத்த இன்ட்ரோ வீடியோ வந்து ஆக்சுவலாக வந்து டெலீட் ஆகிடுச்சு. நான் இப்போ எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்காரும் போது தான் நான் பார்த்தேன் வீடியோ டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தான் இப்போ நான் அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கேன். நான் தூங்கிலேருந்து வந்து அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னோடய ஃபேஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸும் இக்னோர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரே சவுண்டாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ப்ளாக் மாதிரி நான் எடுத்து அப்லோட் பண்ணி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரீசெண்டாக கூட நடுவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அப்போ கூட ரெகுலராக வரும் இனிமேல் சொன்னேன். பட் என்னால் எடுக்க முடியல. ஃபுல்லாக ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்கனால எடுக்க முடியல. பட் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய கான்டென்ட்லாம் இருக்குது. பட் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக இப்போ கோவலம் அந்த இருக்கோம்ல, கோவலம் தாண்டி தான் போயிட்டுருக்கு. அந்த ரூட்டுக்காக போயிட்டுருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப சன்னியாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி மூடியான கிளைமேட் இருந்துச்சு. சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு அந்த வழியில் போகிறதுக்கு. அதனால சும்மா கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஜெயின் டெம்பிள் வந்து வந்துருச்சு. இது வந்து ஈஸியாரில் தான் இருக்குது. இதோட மேப் லொக்கேஷன் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். போகணுன்னு நினைக்கிறவங்க போங்க. இது வந்து ஓப்பனில் தான் இருக்குது. மார்னிங் 7 to நைட் 7 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. நாங்கள் ஒரு 3 o'clock அந்த டைமுக்கு வந்து இங்கே வந்தோம். இந்த ஆர்ச்சுக்குள்ளே போகணும். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அது உள்ளே போகிறதே, அந்த திரும்பி போகிறதே எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அதனால தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்படி தான் வந்து உள்ளே வரணும் அந்த ஆர்ச்சிலேருந்து. இதான் கார் பார்க்கிங். அங்கே கார்லாம் நிற்கிது, உங்களுக்கு தெரியுதுங்களா? அதான் கார் பார்க்கிங். அங்கே தான் சொல்லி போய் கார் பார்க் பண்ணணும். பார்க்கிங் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். இதான் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு, நடந்து போகிறோம். அங்கே வெளியேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ரொம்ப அந்த டிசைன், அந்த கட்டினது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது கோயில் பார்க்குறதுக்கே. உள்ளெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. உள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்கன்னா எடுக்கிறேன், இல்லைன்னா வந்து வெளில மட்டும் நான் கவர் பண்ணுறேன். இன்னும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. எடு தேவமணி, நான் அழகா எடு வீடியோ. என்ன தெரியல வீடியோ. இந்த ஜெயின் டெம்பிள்குள்ளே வரணும்னா ஷால் வந்து கம்பல்சரி இருக்கணும். இந்த மாதிரி போட்டால் மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா கீழே வந்து வச்சுருக்காங்க தலை மேலே போடுறதுக்கு. ஸோ லேடிஸ் வந்து எல்லாருமே வந்து துப்பட்டா கண்டிப்பாக இருக்கணும். மேலே வந்து இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கணும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஷால் வந்து நீங்கள் கொண்டு வந்துருங்க வரும்போதே, இல்லைன்னா இங்கே கீழே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. என்னால் அங்கே வந்து பேச முடியல. அதனால இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எதுவுமே அவ்வளோ கிடையாது. வெளியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் உள்ள கோயிலுக்குள்ளே மட்டும் அவ்வளோ கிடையாது. அதை நான் எடுக்கலை. இங்கே பாரு இதேம்மா பாரு. சும்மா சாப்பிட்லானதும் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ப்ரெட் ஆம்லெட்டு, சாண்ட்விட்சு, சும்மா எதுனா சாப்பிட்லாம். டீ பிரேக் டைமு. அதனால் சொல்லி இங்கே ஆட்டோவில் தான் நாங்கள் வந்தோம். டேடியோட ஆட்டோ தான், ஓன் ஆட்டோவில் தான் வந்தோம். நிறுத்திட்டு சும்மா பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு கோயிலுக்கும் போகிறோம். அது வந்து 5 o'clock தான் ஓப்பன் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 1 hour டைம் இருக்குன்றதுனால நாங்கள் இங்கே சும்மா டீ பிரேக் எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்கோம். சாப்பிடும்போது எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிடும் போது
பார்க்குறேன். என்னப்பா ப்ரெட் ஆம்லெட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதான் வந்துருச்சு. ப்ரெட் ஆம்லெட்டு, பிளாக் டீ, லெமன் டீ, இதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதிகமாக எதுவும் சாப்பிடல. ஏன்னா டின்னர் எல்லாருக்கும் பசி எடுத்துச்சு. டின்னர் மாதிரி எதுவும் சாப்பிட்லாம், இப்போ வந்து இது போதும்னு சொல்லிட்டு அதனால் சும்மா ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டோம். கிட்ட 450 மீட்டர்ஸ் காமிக்குது இன்னும். இதுதான் வந்து இன்னொரு கோவில் வந்து, இது வந்து கேளம்பாக்கத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளிலேருந்து எடுத்துகிட்டுக்கே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லா சாமியும் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேறாங்க. அதனால் உள்ளே என்னால் கவர் பண்ண முடியாது. அதனால் நான் வெளியே மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில். ஆக்சுவலாக வந்து 2 கோயில் தான் வந்து பிளான் பண்ணி போனது. பட் இன்னொன்று போகலான்னு சொல்லிட்டு எல்லாமே அதே சைடில் தான் வந்து. இது வந்து குபேரன் கோயில் இது. சரி வீட்டில் போகலான்னு சொன்னாங்க. அதனால் வந்து இதுவும் உள்ளே எடுக்க முடியாதனால வெளில எடுத்துருக்கேன் நான். வந்து சின்ன கோயில் தான், ஆனால் நல்லா தான் இருக்கும். குபேரன் கோயில் இது ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பாருங்க வீடியோ. மம்மி அவ்வளோதான், எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. டின்னரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட அவ்வளோதான், வீட்டுக்கு தான் போக வேண்டியது தான். ஏன்னா ஆல்ரெடி டைம் வந்து அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ளாக் வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்கெல்லாம் போயிருந்தோம், என்னெல்லாம் பண்ணோம், எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் ப்ளாக் எடுக்கணுன்ற ஐடியாலே போகல. சும்மா சரி போகும்போது கவர் பண்ணலாம், திடீர்னு சடனாக தான் பிளான் பண்ணது எடுக்கலான்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எடுத்தேன். அது திடீர்னு சடனாக பிளான் பண்ணனால தான். 2 கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த 2 கோயில் எங்கெல்லாம் போயிருந்தோமோ அதோட லிங்க் வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நிஜமாக சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு போன ஜெயின் டெம்பிளில் வந்து நீங்கள் ஷால் வந்து துப்பட்டா வந்து கேரி பண்ணி போங்க. அப்படி இல்லைனா அங்கேயே உங்களுக்கு ஷால் வந்து கொடுப்பாங்க, ஃப்ரீ தான். யூஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்டே கொடுத்துடலாம். ஷாலில் ஒரு துணி மாதிரி கொடுப்பாங்க, ஏன்னா தலையில் வந்து போடணும். இப்படி எடுத்துகிட்டு போகலன்னா நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் டெம்பிளில் வந்து 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்கள் ஐடி ப்ரூஃப் எதுனா நீங்கள் கேரி பண்ணிக்கணும், எடுத்துகிட்டு போகணும். ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனால் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. உங்கள் நேம், ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க, எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் வந்து சந்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போவோம் நினைக்கிறேன். டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. போனால் கண்டிப்பாக அது ஒரு அமேசிங்கான ஒரு ட்ரிப் ப்ளாகாக இருக்கும். ஸோ அடுத்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் நிஷிதா.